பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, புரோஜனமான காரியத்தை நீ யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, அதை செய்யறதுக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. புரோஜனமான காரியம் அப்படின்னா நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கு தான் ஏசப்ப நம்மளை தயார்படுத்துவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க படிக்கிற படிப்பா இருக்கட்டும், எடுக்கிற வேலையா இருக்கட்டும், எடுக்கிற தொழிலா இருக்கட்டும், உங்க எல்லா காரியத்திலும் நீங்க முன்னேற்றத்தை அடையணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் கிட்ட கேட்கணும். அவர் தானே ஆலோசனை கர்த்தர். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறதுக்கு ஆலோசனையை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கேட்போம், நம்ம சுத்தி இருக்க எல்லா ஜனங்க கிட்டையும் கேட்போம். இது எனக்கு கரெக்டா வருமா, இதை நான் பண்ணலாமான்ட்டு. ஆனா நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்டு பாருங்களேன், நிச்சயமா நீங்க பண்ற காரியம் கரெக்டா வருமானா தெரியாது, அது சக்சஸ் அடையுங்க. ஏசப்ப நினைச்சா எல்லா காரியத்தையும் வெற்றியின் பாதையில கொண்டு போக முடியும். என்னால செய்ய முடியாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. நமக்கு ஐடியாவும் தருவாரு, நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ் அடையறதுக்கு நமக்கு உதவியும் செய்வாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்ப மேல விசுவாசமா இருக்கணும். ஏசப்ப மேல விசுவாசத்தோட இருங்க. நிச்சயமா நீங்க நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவனா மாறுவீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.